அன்னபூர்ணா விவகாரம் தொடர்பாக கோவை திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ரூபத்துல போயிடுச்சு, அவங்களுக்குள்ளேயே தெளிவில்லாம தான் இருக்குது. நடந்தது தவறு என்று இப்ப அவங்களும் புரிஞ்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அருமையா எளிய உதாரணம். அதாவது இன்னொன்னு அவர் சொன்னார், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வரி எப்படி விதிக்கிறதுன்னு அதிகாரிகளே திணறாங்க நிறைய இடத்துல. அதையெல்லாம் அவங்க ஏத்துக்கல. அதுக்கு சரியான உதாரணம் பன், கிரீமோட பன். அருமையா சொன்னார், அற்புதமாக சொன்னார். அதே மாதிரி அந்த வரி விதிப்புக்கு எவ்வளவு கஷ்டம், அதிகாரிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னார். அதையும் அவங்க ஏற்றுக்கல. ஒண்ணுமே நடக்கலையே, தீர்வு நடக்காது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதை முடிக்கும்னு சொல்லி அவங்களே சொல்லிடுறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் கண்டிப்பா இது நடக்காது. காட்டனுக்கு அதே மாதிரி எனக்கு செய்தி சரின்னா காட்டன் அதாவது பருத்தி நூலுக்கு 18%, ரேயானுக்கு 3% 4% வரும். ரேயான் உற்பத்தி இங்கே நம்ம சவுத்தில் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது யாருக்கு பிரயோஜனப்படுதுன்னு நீங்களே யோசிச்சுங்க. நம்ம பஞ்சு வியாபாரிகளாகட்டும், பஞ்சை விளைவித்த அரசு நம்ம விவசாயிகளாகட்டும், நூறுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது மிக மிக பெரிய சிரமத்தை கொடுக்கும். தமிழக அரசின் தவறான கொள்கையும் மின்கட்டண உயர்வும் தான் கிட்டத்தட்ட 30% தொழிற்கூடங்கள். 2 நாட்களுக்கு முன்பு இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் வந்திருந்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் சார்பாக ஒரு கூட்டம் ஏற்பாடு. 2 நாட்களுக்கு முன்பு இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் வந்திருந்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் சார்பாக ஒரு கூட்டம் ஏற்பாடு, அதாவது ஒரு குறைதீர்க்கும் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு, அவர்கள் வந்தபோது அவங்க குறைகள்லாம் சொல்லலான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கூட்டத்தின் போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டல்கள் அதிபர் திரு சீனிவாசன் அவர்கள் எழுந்து நம்ம கொங்கு தமிழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக விளக்குகிறார். அவர் பேசின தொடி நம்ம ஊர் ஸ்லாங், நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல எப்படி பேசணுமோ அப்படி பேசினார். சரியா பேசினார், எல்லா பிரச்சனைகளையும் பேசினார். அவர் பேசுனது அவர் ஹோட்டலுக்காக மட்டுமல்ல, அனைத்து ஹோட்டல்களின் சார்பாக அவர் பேசினார். ஆனா இதை பாஜக அரசை சார்ந்த நிதி அமைச்சர் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர் மிரட்டப்பட்டு மன்னிப்பு கேட்க வைத்தார். நான் ஒன்று கேட்குறேன், ஒரு குறைதீர்க்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு மக்கள்கிட்ட பேசி, வியாபாரிகளாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு குறையை கேட்கும்போது குறையை சொன்னால் மிரட்டப்படுவது. அதே போல சூலூர் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் செமிகண்டக்டர் பற்றி என்னமோ கேட்குறார். அதுவும் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பதில் சொல்லாமல், அங்கேயும் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கக்கூடாது என்று மிரட்டப்பட்டு மிரட்டல் நாடகம் தான் நடைபெற்றது. எதுக்கு இந்த குறைதீர்க்கும் கூட்டம்? நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரச்சனையே ஜிஎஸ்டி தான். கொங்கு மண்டலத்திற்கு அதிகமான பாதிப்பு எங்கன்னு கேட்டீங்கன்னா, எதனால என்று கேட்டீர்கள், ஆனால் ஜிஎஸ்டினால தான். இந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் உட்கார்ந்து அவர்கள் ஏதாவது இதை குறைக்கலாம் அதை குறைக்கலாம் அப்படின்லாம் பேச மாட்டாங்க. யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட தர்பார் ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்குது மத்தியில். ஹோட்டல் உரிமையாளரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருப்பதாக தற்போது கோவை எம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தொடர்பான நேரலையை பார்த்தோம்.